சீரடி சாயி பாபா நாமம் சொன்னால் போதுமே. சீரடி சாயி பாபா நாமம் சொன்னால் போதுமே. அந்த துவாரகாமாயி படிகளை தொட்டால் துன்பங்கள் தொலைந்திடுமே. அந்த துவாரகாமாயி படிகளை தொட்டால் துன்பங்கள் தொலைந்திடுமே. நம் துன்பங்கள் தொலைந்திடுமே. குருவடி திருவடி நாடு நீ பாபா புகழினை பாடு. குருவடி திருவடி நாடு நீ பாபா புகழினை பாடு. சீரடியில் பரம்பொருள் தோன்றினார். பக்தர்களை அன்புடனே பாபா அரவணைத்தார். ஏழ்மையொன்றே அரசுரிமை என்பதை சாயி சொன்னார். கப்பிளியை உடுத்திக் கொண்டு கருணை காட்டினார். அவன் ஒருவன் எஜமானாகிறான். அந்த இறை வடிவே குரு வடிவாய் பாபா தோன்றினான். நம்பிக்கையும் பொறுமையுமே பாபா காணிக்கை. அதை கொடுக்கிற பக்தரின் கண்களில் அந்த சீரடி துவாரகை. சீரடி சாயி பாபா நாமம் சொன்னால் போதுமே. அந்த துவாரகாமாயி படிகளை தொட்டால் துன்பங்கள் தொலைந்திடுமே. நம் துன்பங்கள் தொலைந்திடுமே. பொன்பொருளும் மாளிகையும் நிரந்தரம் ஆகுமா? சொந்தங்களும் பந்தங்களும் சொர்க்கத்தில் கூடுமா? உடல் எனது உயிர் எனது என்றால் நியாயமா? வீடாணவத்தில் மனமலைந்தால் ஞானம் தோன்றுமா? பல பிறவி பாவங்களும் கடல் போல் பெருகுதே. ஒரு துறவி துணையிருக்க வினைகள் விலகுதே. அடியவரை குருவி என்று பாபா அழைக்கிறார். அகங்காரம் விட்டொழித்தால் பாபா அழைக்கிறார். அவரை பாபா அழைக்கிறார். சீரடி சாயி பாபா நாமம் சொன்னால் போதுமே. அந்த துவாரகா